எவ்ரிவான் வெல்கம் பேக் டு சௌந்தர்யா ஜாப் இன்ஃபர்மேஷன். இன்றைக்கி நம்ம ஷேர் பண்ண போகிற ஜாப் அப்படின்னு பார்க்கும்போது போஸ்ட் ஆஃபீஸில் வந்திருக்க ரீசன்ட் நோட்டிஃபிகேஷன். ஸோ ஜிடிஎஸ்க்காக தான் ஆல்மோஸ்ட் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. அதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஜூலை 15 வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அதெல்லாம் ஒன் பை ஒன் பார்க்கலாம். அதுக்கு பிஃபோர் இப்போ வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் ஷேர் பண்ணியிருக்காங்க. இதில் என்ன ஒரு ஹாப்பி நியூஸ் அப்படின்னு பார்க்கும்போது தமிழ்நாட்டிலே ஜாப் அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ போஸ்ட் ஆஃபீஸ் அப்படின்ற ஜாப் பார்க்கும்போது சென்ட்ரல் கவர்மெண்ட் தான். ஸோ அதில் நம்ம தமிழ்நாட்டிலே கிடைக்கிறது எவ்வளோ பெரிய குட் நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும். ஸோ ஒன் பை ஒன் என்ன அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ சென்னை போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து தான் இந்த ஒரு நோட்டிஃபிகேஷனை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சென்னை பீப்புள் மஸ்ட்டு வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ எந்த மாதிரி குவாலிஃபிகேஷன் படிச்சிருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது பேசிக்காக 10ஆம் வகுப்பு படிச்சிருந்தாவே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பதவி கேட்கும் போது ஏஜென்ட். ஸோ ஏஜென்ட்கான வேக்கன்சி தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. போஸ்டிங் பார்க்கும்போது வேரியஸாகவே இருக்குது. ஸோ சேலரி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது 15,000 ஸ்டார்ட் பண்ணி 30,000. ஸோ சேலரி ரியலாக ஹையாக தான் இருக்குது. மேபி இவங்க கொடுத்துருக்க சேலரிஸ் பார்க்கும்போது இயருக்கு இயர் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ இதில் இன்னொரு ஹாப்பி நியூஸ் அப்படின்னு பார்க்கும்போது நேரடி தேர்வு மட்டுமே, எந்தவித எக்ஸாம்ஸும் கிடையாது. ஸோ எக்ஸாம் இல்லாமல் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னு சொன்னால் யார் தான் வேணான்னு சொல்லுவீங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஸோ வேரியஸ் போஸ்ட் வாக்கின் இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறோம். லாஸ்ட் டேட், அதாவது இன்டர்வியூ நடக்க போகிற டேட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது 30/7/2024. ஸோ அன்னைக்கு தான் வந்து நடக்குது. ஸோ எங்கே நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஆஃபீஸ் ஆஃப் சீனியர் சூப்பர்வைசர் ஆஃப் போஸ்ட் ஆஃபீஸ், தாம்பரம் டிவிஷன், சென்னை 6,45,000. ஸோ இந்த அட்ரஸில் தான் நடக்குது. ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் அட்ரஸை கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஏஜ் லிமிட்டட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது 18லேருந்து 50க்குள்ளே. ஸோ அதுதான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன கொண்டு போகணும் அப்படின்னு கேட்கும்போது ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் அண்டு பார்க்கும்போது ஒரு ஃபோட்டோ, பேன் கார்டு, அதுக்கடுத்து 10ஆம் வகுப்பு படித்த சான்றிதழ். ஸோ இதெல்லாமே கொண்டு போகணும். ஸோ ஒரிஜினல் அப்புறம் பார்க்கும்போது ஜெராக்ஸ், ஸோ ரெண்டுமே கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப்க்கு யார் வேணால் அப்ளை பண்ணலாம். ஆல்ரெடி கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணவங்க மட்டும் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒர்க்கிங் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இது வந்து ஒரு கான்ட்ராக்ட் பேசிஸ் மாதிரி தான் இருக்கும். இது வந்து ஃபுல்லாக கவர்மெண்ட் ஜாப் கிடையாது அப்படின்றதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. இன்க்ளூடிங் பார்க்கும்போது இந்திய தேசிய சேமிப்பு சான்றிதழ் அப்படின்னு ஒரு சான்றிதழ் கேட்குறாங்க. ஸோ அது மஸ்ட்டு கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அதுக்கு ஆஃப்டர் பார்க்கும்போது வந்து 50 ரூபி பே பண்ணணும், அதாவது 50 ரூபா பே பண்ணணும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம அந்த இன்டர்வியூக்கு போகும்போது அதுக்கான அமௌண்ட், அதாவது இன்டர்வியூக்கு போகும்போது செலவு பண்ண போகிற காசு எல்லாமே நம்மளோட எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும். அதை அவங்க கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து ஜாப். ஸோ உங்களுக்கு இந்த ஜாப் ஓகேவாக இருந்துச்சுன்னா மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். இதை விட எந்த வித டவுட்டாக இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.